BRK Space and YouTuber ನಾನು BRK Space and Super, thank you. கட் பண்ணிடுறா கட் பண்ணிடு.
நிறைய வரும். எல்லா நேரத்துலையும் பல களத்தில் பல தளத்தில் சந்திச்சிருந்தாலும் நம்ம சந்திக்கிறதுக்குன்னு ஒரு களத்தை அமைச்சு சந்திக்கிறது வந்து ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் இது நல்லா டிரைவ் பண்ணோம்னா நம்ம இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துகிட்டு போய் நம்மளை பார்த்து வேறு யாரும் பண்ணுற மாதிரி கூட நம்ம முன்னுதாரணமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க, பத்து வந்தார் அவங்க முடிஞ்சிட்டு கொடுக்குறாங்க. அது கொடுத்து கொஞ்சம் கன்டினியூ பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜிஸ்டாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக, ஒரு பொலிவாக, ஒரு புத்துணர்வாக போகும். சிவா அப்படியே பேசு. வா வா வா. சசி இப்படி வந்துருக்கான். நீ கண்ணா சசி பேசுறாரா? இன்னும் போட்டோ எடுக்கல நான். போட்டோ எடுத்துலாமா? போன வருஷம் நம்ம இதை ஆரம்பித்தோம் ஆலமீன குழுவில். சிறப்பாக இருந்தது போன வருஷம். அதுவும் என் பர்த்டே இருந்தாலும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதேமாரி இந்த வருஷமும் எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப குறிப்பாக சந்தோஷ் சார்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ரவி சார், சந்தோஷ் சார், வயசுங்கிற எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இது வருஷம் இதை நம்ம கண்டினியூ பண்ணி தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படுத்தணும் என்னோட இருக்கும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். செந்தில் ஆறுமுகத்தை நன்றி ஒன்று சொல்லிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து ரஜா அண்ணன். அவர்கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி இது போல் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம். இது போல் வந்து மொத்தமாக குழுவாக பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போல் பண்ணலாமா அப்படின்னாரு. பண்ணலாண்ணா அப்படின்னா அதுக்கு ஒரு குழுவாக இருந்தால் பண்ணலான்னு. அப்புறம் நான் இவர்கிட்ட பேசினேன், அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் வந்து ஆரம்பித்தார். ஆனால் அவர் இதே வர முடியல. ஃபஸ்ட்டு வந்து திருவிழா இல்லை, இப்போ வந்து ஒரு உடம்பு சரியில்லை. ஆனால் இந்த இதில் பார்த்துக்கோன்னா எல்லாரும் வெளியூரில் இருக்கோம். ஒரு சிலருக்கு போனால் 800 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒருத்தர் வந்துருக்காரு வீட்டுக்கு வீட்டில். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பேர் நம்ம தண்ணியில் பார்க்குறோம். ஒரு சந்தோஷமான ஒரு இதாக சந்தோஷம்லாம் வந்துட்டு மெசேஜில் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கள்ளத்தில் பார்ப்போம். எதுவுமே அது கூட இது இல்லை. இது போல் இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி மீட் பண்ணுற பொண்ணு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம 365 நாள் கழிச்சு தான் திரும்ப மீட் பண்ண போகிறோம். அந்த மீட் பண்ணது இன்றைக்கி போன வாட்டி வந்து 26 பேர் வந்தோம். அதுக்கு அடுத்தது இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி 14 பேர் 18 பேர் அக்டோபர் 2 இந்த வாட்டி வந்து 29 பேர் வந்திருக்கோம். அடுத்த வாட்டி வந்து கூடுதலாக வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி சார். இவ்வளோ சிரமம் பார்க்காம எல்லாரும் வந்ததுக்கு முதல்ல சந்தோஷம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் சசி இருந்துக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குழுவில் ரொம்ப மூத்தவர் இவர் நாகராஜன் நினைக்கிறேன். சார் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி தான் இந்த சசி அவர் வருவாங்கன்னா உண்மையிலே எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுறதுனால தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ இதில் நான் பார்த்துக்கிறத 20 வருஷம் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அறியாமல் உங்கள் சந்தோஷம் தானே வருது. அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இது எங்களாலையும் பண்ண முடியும். எங்கள் அழைப்பு ஏற்ற வந்து ரொம்ப நன்றி. அவர் சொன்ன மாதிரி லேடிஸ் ஏன் வரலன்னா லேடிஸ் என்ன ஒருத்தர்னா ஒருத்தர் வரலன்னா யாரும் வரமாட்டாங்க. அந்த சிக்கல ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் வரல, ஓகே ஏன் வரல, நான் வரல, அப்படியே போயிட்டே நிறைய பேர் அப்படி தான் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. மேற்கொண்டு சிறப்பாக சரி போய் பார்த்துட்டு வரோம். பண்ணு போய் பார்த்தோம். ஸ்டாப்லாம் கொஞ்சம் கேட்டாமல் இன்னும் ஒரே ஒரு பெண்கள் வந்து வரல, அவங்களுக்கும் ஒரு குறை இருக்குது. நீங்கள் மட்டும்
கூப்பிட்டோம்பா வருஷம் பேசிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? எல்லாரும் ஒன்றா இருக்கோம், அவங்கள மட்டும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும்.